விருதுநகர் மாவட்டத்தில் பணியில் ஈடுபடும் காவலர்கள் கையில் லத்தியுடன் பணியாற்ற வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே நேற்று முன்தினம் வாகன ஓட்டுநர் காளிக்குமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி நேற்று அருப்புக்கோட்டை பிரதான சாலையில் மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடும் மோதல் போக்கு என்பது நடைபெற்றது. இந்த மோதல் போக்கில் பெண் டிஎஸ்பி காயத்ரி கடுமையாக தாக்கப்பட்டார். இதன் காரணமாக இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டு ஒருவர் தேடி வரக்கூடிய நிலையில் தற்போது விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு அறிக்கை வென்று வெளியிட்டுள்ளார். அதில் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் கையில் லத்தியுடன் பணியாற்ற வேண்டும் எனவும், இல்லை எனில் அவர்கள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் எனவும் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து இது குறித்து காவல்துறை அதிகாரி தரப்பில் கேட்டபொழுது காவல்துறையினர் தனியாக பேசுவது வேறு, கையில் லத்தியுடன் பேசுவது எனவும் அவர் ஓப்பன் ஆடியோவில் பேசியதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு காவல்துறை வட்டாரத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த அறிவிப்பு உடனடியாக ஆணைக்கு வருவதாகவும் இது தொடர்பாக புதிய விசாரணை நடவடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்த், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.